ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோஸை. இந்த பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், நிறைய ஆசை ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. குழந்தையோட எல்லாம் இருக்கணும், செட்டில் ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரீஸாக ப்ளேஃபுல்லாக இருக்கும். உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு க்யூட் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஒரு எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கூட சாஃப்டான வேர்ட்ஸு, ரொமான்டிக் மூமெண்ட்டு மூலியமாக அது எல்லாத்தையும் சரியாக ஆக்கிடுவாங்க. நீங்கள் 2 பேரும் ஹீல் ஆகி வரும்போது ஒரு குழந்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி மாறிடுவீங்க. ரொம்ப க்யூட் மூமெண்ட் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏஞ்சல் கைடன்ஸ் என்னென்னா, உங்கள் பார்ட்னரை என்கரேஜ் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க, ரொம்ப லவ்வபுளாக ட்ரீட் பண்ணுங்கள். உங்கள் பாண்டிங் இங்கே இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு ஏஞ்சல்ஸு சொல்கிறாங்க. இத்தனை நாள் உங்கள் பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்துச்சு. இந்த பர்சனுக்கு அவங்க லைஃப்பில் பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சொந்தம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் இவ்வளவு இருந்தாலுமே இந்த பர்சன் கம்ப்ளீட்டாக இல்லை. அவங்களோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே நீங்களாக தான் இருக்கீங்க. நீங்கள் இல்லாமல் அவங்க நிம்மதியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு கையையும் காலையும் அவங்களே கட்டி வச்சுட்டு இருக்காங்க. நாம் போக வேண்டாம், அவங்களாம் வரட்டும், நம்மளாம் போனால் எல்லா தப்பையும் நம்ம மேலே போட்டுடுவாங்க, அவங்களாம் வந்தால் எல்லா தப்பையும் அவங்க மேலே திருப்பி விட்டுடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்களாம் ஒரு காலோ மெசேஜோ பண்ணிங்கன்னா கூட உங்களையே கேள்வி கேட்பாங்க. நீங்களாம் வரட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அவங்க மைண்டையும் ஹார்ட்டையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்குமே இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கலாமா வேண்டாமா, இந்த ரிலேஷன்ஷிப் நம்பலாமா நம்பக்கூடாதான்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், பிடிச்சிருக்கு. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கன்ஃபியூஸாக இருந்திருக்காங்க. ஒன்று உங்களுக்கோ அவங்களுக்கோ மேரேஜ் ஆகியிருக்கும், இல்லைன்னா ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா கேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பு ஃப்யூச்சர் இல்லை, அப்புறம் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு விட்டுருக்காங்க. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. இந்த பர்சன் நீங்கள் வேணும்னு தான் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் தான் வேணும்னு ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. எல்லாமே அழிஞ்சு போனாலும், இடிஞ்சு போனாலும் சரி, அழிஞ்சு போனாலும் சரி, நீங்கள் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப டிட்டாச்மெண்ட்டாக மாறிட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எஃபெக்ட் போட மாட்டீங்க. உங்கள் இன்ட்யூஷன் பவர் சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த பாரு அவன் எங்கேயும் போக மாட்டான், நம்மக்கிட்ட தான் வருவான், நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு லைஃப் இல்லை, உலகம் இல்லைன்னு உங்ககிட்ட உங்கள் இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம உறுதியாக இருப்போம், அவங்க பின்னாடி ஓட மாட்டோம். இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. ஏன் அப்படி இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் ஒர்க் ஆகிடுச்சு. உங்கள் இன்ட்யூஷன் பவரே உங்களை பாசிட்டிவாக வச்சுருக்கு. அதனால் உங்களுக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, அவங்க வரும்போது வரட்டும், கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம், லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப டிட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்க. கூடவே உங்கள் சோலோட கனெக்ஷனும் உங்களுக்கு கூடவே இருந்து கைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்ட்யூஷன் பவர் யாருக்கு நிறைய இருக்கும்னா, யூனிவர்ஸ் மேலே யாருக்கு ட்ரஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் நிறையவே இருக்கும். நல்ல தெய்வத்தை வணங்குறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க கிட்ட இன்னர் ஸ்ட்ரென்த் நிறையவே இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கீங்க. எங்கே போனாலும் இங்கே வந்து தானே ஆகணும், அது வரைக்கும் நான் உன்னை தேடி வரமாட்டேன், நான் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு தெனாவட்டா இருமா போட நம்ம திமிரோடவே இருக்கீங்க. இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் ஒரு விஷயத்தில் அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் அந்த விஷயம் நமக்கு நடக்காது. அதுவே டிட்டாச்மெண்ட்டில் இருந்தேன்னா அந்த விஷயம் ஈஸியாக நடந்துடும். இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதிய வாய்ப்புகள் வரும். நிதி ரீதியாகவோ நல்ல வளர்ச்சியும் இருக்கும். என்ன விஷயமா இருந்தாலுமே மண் சார்ந்து, வீடு சார்ந்து, தொழில் சார்ந்து, படிப்பு சார்ந்தோ எல்லா விஷயங்கள்லையுமே புதிய தொடக்கம் ஒன்று இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உறுதியான நிலைப்பாடும் கண்டிப்பாக இருக்கும்.
உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே செலிப்ரேஷன் மூமெண்ட் தான் இருக்கும். உங்கள் பர்சன் ஃபேமிலி ஓரியன்டான பர்சனாகவும் கூட இருப்பாங்க. உங்கள் பர்சன் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து மூத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற பர்சனாகவும் இருப்பாங்க. பாரம்பரியமான குடும்பமாகவும் இருப்பாங்க. உங்கள் பர்சன் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு உங்கள் பர்சன் நீங்கள் தான் வேணும்னு உங்கள் கூட தான் லைஃப் செட்டில் ஆகணும்னு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.